நேத்து பணமும் கொடுத்தாரு. இதெல்லாம் பார்த்தா என்னமோ நடந்திருக்கு இவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க கருப்பு தமிழ் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தா ராஜவங்க தமிழ் காலேஜுக்கு போறாங்க. அங்க போயிட்டு அங்க உள்ள மேடத்தெல்லாம் பார்த்துட்டு, மேடம் இந்த மாதிரி நான் உங்க மாணவிகளுக்கு ஒரு சின்ன உதவி பண்ணலாம்னு நினைக்கிறேன், நீங்க நினைச்சா அதை பண்ணலாமா அப்படின்னு ராஜவங்க கேக்குறாரு. சரிங்க சார் சொல்லுங்க என்ன அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாதிரி 12வது வகுப்புல முதலிடம் பிடிச்ச, அது மட்டும் இல்லாம இன்னும் 5 இடத்துல உள்ள மாணவர்களுக்கு நான் அவங்களுக்கு ஒரு ஸ்கூட்டிய பரிசா கொடுக்கலான்னு நினைக்கிறேன். அது போக இன்னும் கஷ்டப்படுற மாணவிகளுக்கும் நான் இதை செய்யணும்னு விருப்பப்படுறேன் அப்படின்னு ராஜவங்க சொல்லவும், சரிங்க சார் நீங்க கண்டிப்பா பண்ணுங்க அப்படின்னு அவங்களும் சொல்லிடுறாங்க. இதை கேட்டுட்டு சன்னாசி நல்ல யோசனை, நம்ம நேரடியா கொடுத்தா கூட அந்த பிள்ளை வாங்குமோ என்னமோ தெரியல, நம்ம இப்படி செய்யறதா நல்லது அப்படின்னு சன்னாசியும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்புறம் பார்த்தா தமிழ் காலேஜுக்கு வர்றாங்க. இங்க தமிழை கூப்பிட்டு அவங்க மேடம் சொல்றாங்க, இந்த மாதிரி 12வது வகுப்புல 5 இடம் பிடிச்ச மாணவிகளுக்கு ஒரு ஸ்கூட்டி பரிசா கொடுக்க போறாராம். அதுவும் நம்ம ராஜாங்க ஐயா இன்னும் கஷ்டப்படுற குடும்பத்துக்கும் கொடுக்க போறதா சொன்னாரு. அந்த லிஸ்ட்ல நீயும் இருக்க, அதனால வயிற்றுல பிள்ளைய வச்சுக்கிட்டு இனிமே பஸ்லாம் அலைய வேணாம் அப்படின்னு தமிழோட மேடம் தமிழ்கிட்ட சொல்லவும், இதை பார்த்துட்டு தமிழ் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஒருவேளை மாமா நமக்காக தான் இதை செய்யறாரோ அப்படின்னு சொல்லிட்டு தமிழுக்குள்ள சந்தேகமும் வருது. அப்புறம் மறுநாள் பார்த்தா தமிழ் காலேஜுக்கு வர்றாங்க. அங்க வண்டியெல்லாம் நிக்குது. எல்லாத்துக்குமே ராஜாங்க வண்டியோட சாவிய பரிசா கொடுக்கறாரு. வண்டியோட சாவியை கொடுத்து, நீங்க நல்லா படிக்கணும், இனிமே இந்த கஷ்டத்தெல்லாம் தெரிஞ்சு நல்லபடியா படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாணவிகளுக்கும் அறிவுரை சொல்லி அந்த சாவியை கொடுத்து எல்லாத்துக்குமே வாழ்த்துக்கள் சொல்றாரு. இங்கே தமிழுக்கும் அந்த சாவியை கொடுக்கறாரு. தமிழ் அதை வாங்க யோசிக்கிறாங்க. அப்புறம் அந்த மேடம் சொல்றாங்க, நீ இந்த காலேஜோட ஸ்டூடெண்டா இதை வாங்கிக்க அப்படின்னு அவங்களும் சொல்லவும், சரிங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழும் ஒத்துக்கிட்டு ராஜாங்க கொடுத்த அந்த ஸ்கூட்டிய பரிசா தமிழ் வாங்கிக்கிறாங்க. இத அங்க இருந்து சேது பாக்குறாரு, நம்ம அப்பா தமிழ்ச்செல்விக்காக தான் இந்த விஷயத்த பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சேதுவும் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. அப்புறம் ராஜாங்கம் சேது சன்னாசி எல்லாரும் வண்டியில வந்துகிட்டு இருக்கும் போது சேது ராஜாங்கத்துக்கிட்ட சொல்றாங்க, அப்பா ரொம்ப நன்றிப்பா அப்படின்னு சொல்லும் போது, ஏயா எனக்கு எதுக்கு நன்றி சொல்ற அப்படின்னு ராஜாங்க கேக்குறாரு. அப்பா அந்த தமிழ்ச்செல்வி ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருந்தாப்பா, காலேஜுக்கு போறதுக்கு, வேலைக்கும் போறா, படிக்கவும் செய்யறா, அதனாலதான் நான் இந்த மாதிரி ஏதாவது பண்ணணும்னு நினைச்சேன். ஆனா நீங்களே எல்லா மாணவிகளுக்கும் வண்டிய பரிசா கொடுக்கற மாதிரி அவளுக்கும் ஒரு வண்டிய கொடுத்துட்டீங்க அப்படின்னு ராஜாங்கத்துக்கிட்ட சேது சொல்றாரு. அதெல்லாம் இருக்கட்டியா சேது, நீயே அந்த பிள்ளைக்கு உதவி செய்யணும்னு நினைச்ச அப்படின்னு ராஜாங்க கேக்குறாரு. அது இந்த மாதிரி நம்ம கண்மணி கல்யாணத்துல அந்த பிள்ளை பெரிய விஷயத்த பண்ணிட்டா, அதனால அவளுக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைச்சேன். நேத்து ரொம்ப கால் வலிக்குதுன்னு வேற ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருந்தா, எனக்கு மனசு கேட்கலப்பா அப்படின்னு சேது சொல்லவும், இதுதாயா ஒரு பொண்டாட்டிக்கும் புருஷனுக்கும் உள்ள அநியோனியம்ங்கிறது. 2 பேத்துக்கும் எவ்வளோ அநியோனியம் இருந்தா நீ அந்த பிள்ளைக்காக யோசிப்ப, அதனால உன்னோட வரட்டு கௌரவம் பிடிவாதத்தெல்லாம் விட்டுட்டு நீ அந்த பிள்ளை கூட சேர்ந்து வாழ்ற வழியை பாரு அப்படின்னு ராஜாங்கமே சேது கிட்ட சொல்றாரு. இத கேட்டுட்டு சேது அமைதியா இருக்காரு. இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது. ஓகே விவோஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.